மண் ரோட்ல இருக்கிற பாதையில புல்லும் செடியும் வளராது. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? மண்ணின் உண்மை உணவின் அறிவியலை பேசும் இது உங்கள் ஜியோகல்ட். மண்ணில் இருக்கிற சின்ன துகள்கள் மூலியமா தான் காற்று, தண்ணீர், வேர்கள் எல்லாம் போக முடியும். இந்த இடத்துக்கு பேர் தான் போர் பேஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் மண்ணோட உயிரும் கூட. ஆனா மண்ணு மேல அதிக அழுத்தம் விழுகும் போது அந்த துகள்கள்லாம் இறுக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைக்கு பேர் தான் சாயில் கம்பாக்ஷன். ஸ்போர் ஸ்பேஸ் மூடினா வேர்கள்னால ஆழமா போக முடியாது. தண்ணீர் நிலத்துல தேங்க ஆரம்பிச்சிரும். ஆக்சிஜன் உள்ள போக முடியாம நுண்ணுயிர்கள் எல்லாம் சாக ஆரம்பிக்கும். இதனோட விளைவுகளா தான் பயிர்கள் மெதுவா வளரும். அது மட்டும் இல்லாம வறட்சி வந்த உடனே வாடியும் போயிடும். இதனாலதான் சயின்டிஸ்ட் இன்விசிபிள் ஈல்டு கில்லர்னு சொல்றாங்க. பிரச்சனை வரதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம் தான் ஹெவி டிராக்டர் யூசேஜ். ஈரப்பதம் உள்ள மண்ணில் டிராக்டர் ஓட்டுனா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த காம்பாக்ஷன் உருவாகும். அடுத்து ரிப்பீட்டட் பிளவுவிங். ஒரு நிலத்துல திரும்ப திரும்ப நம்ம உழுவும் போது ஒரு ஹார்ட் லேயர் உருவாகும். இதைத்தான் ஹார்ட் பேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் பேன் லேயர் தான் வேர்கள், தண்ணீர்கள் எல்லாம் போக விடாம பண்ணுது. காம்பாக்ஷனை தவிர்க்க டிராக்டர் யூசேஜஸை குறைக்கணும். ஹார்ட் பேன் லேயர் உருவாயிட்டா சப்சாயிலரை கொண்டு உழுவணும். புழு உரம், பசுத்தாள் உரம் எல்லாம் சேர்த்து மண்ணோட நுண்ணுயிர்களை மீட்டெடுக்கணும். கவர் கிராப்ஸ் வளர்க்கும் போது அதனோட வேர்கள் மண்ணை இயற்கையாவே பிரேக் பண்ணி அந்த ஸ்போர் ஸ்பேஸுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும். இன்னும் இந்த மாதிரி விவசாய ரகசியங்களை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.